வணக்கம் அப்பா, வணக்கம் அம்மா. இரவு உணவு சாப்பிட்டீங்களா? வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சு முடிச்சிட்டிங்களா? வெல்கம் டு மை சேனல் லெட் ஸ்மார்ட் டியூட்டர் அகாடமி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ரேடியோவும் பாட்காஸ்ட்டும் கேட்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட் தானே. நம்ம டெய்லி ரெகுலராக அதை நம்ம லிசன் பண்ணும்போது நம்மளுடைய மனசு புது ஐடியாஸையும் இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸையும் நல்ல நாலேஜையும் கொண்டு வரும். டெய்லி ப்ராக்டிஸ் ஒரு சின்ன மோட்டிவேஷனை தரும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியையும் தரும். அதே சமயம் நம்மளுடைய லிசனிங் ஸ்கில்ஸை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். எப்படி? நம்ம மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போதும் இல்லை நம்ம படிக்கும் போதும் கேட்டு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் ரேடியோ பாட்காஸ்ட் இதெல்லாம் கேட்குறதுங்கிறது நம்ம வழக்கத்தில் ஒன்றும் புதுசு இல்லையே. நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே ரேடியோ பக்கத்தில் உட்காந்து நியூஸ் மியூசிக் ஸ்டோரிஸ் அப்படின்னு கேட்டு பழகினவங்க தானே. ஸோ அந்த ஹேபிட்டை இப்போது நம்ம தொடருவோமே. டெய்லி ஒரு ப்ராவர்ப் ஒன்று உங்களுக்காக நான் போடுறேன், அதை நீங்கள் கேட்டு உங்கள் மனசை அமைதிப்படுத்திக்கோங்க, உங்கள் நாலேஜையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மைண்ட் டெய்லி மோட்டிவேட்டடாகவும் ரிஃப்ரெஷ்டாகவும் இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராவர்ப் என்ன அப்படின்னா, A cat that dreams of becoming a lion must lose its appetite for rats. அதாவது ஒரு சின்ன விஷயந்தான் இது. எப்படின்னா, நம்மளோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக படுத்திக்கணும். நமக்கு நிறைய லட்சியங்கள் இருக்கும். அந்த லட்சியங்கள் எல்லாத்தையுமே நம்ம கவனச்சிதறல்கள் இல்லாமல் நம்ம சரியாக கொண்டு போகணும். அதுதான் இந்த பழமொழி சொல்ல வருது. அதாவது ஒரு பெரிய லட்சியத்தை அடைய விரும்பும்போது வளர்ச்சியை தடுக்கிற சின்ன பழக்கங்களையோ கவனச்சிதறல்களையோ நம்ம கண்டிப்பாக கைவிடணும். இந்த ப்ராவர்பில் பூனை அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனுஷனை குறிக்குது. சிங்கம் அப்படிங்கிறது மகத்துவம், வெற்றி இல்லைன்னா ஒரு பெரிய இலக்கை குறிக்குது. எலி அப்படிங்கிறது சின்ன சின்ன பழக்கங்கள், சோம்பேறித்தனம் இல்லைன்னா நேரத்தை வீணடிக்கிற செயல்கள், இது எல்லாத்தையுமே குறிக்குது. ஸோ பெரிய கனவுகளுக்கு பெரிய மாற்றங்கள் தேவையில்லையா? ஒருத்தர் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அவருடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். அவரோட சின்ன சின்ன பழக்க வழக்கங்களில் இருக்கிற தப்புகளை மாற்றிக்கணும். இது எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் நம்ம லட்சியத்தை அடைய முடியும். சரி, இப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்டோரியை பார்ப்போமா? ஒரு சின்ன நகரத்தில் ரவின்னு ஒரு பையன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. அவன் ஒரு வெற்றிகரமான கிரிக்கெட் வீரனாக வரணும், அவனோட நாட்டுக்காக விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா. ஒவ்வொரு ஈவினிங்கும் ரவி கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் கடுமையான பயிற்சி எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்க போயிடுவானா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஏய் ரவி, போதுண்டா, ரொம்ப எஃபர்ட் போடுறியே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுவேன், கிரிக்கெட்டை ரசிடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு நாள் ஒரு ஃபேமஸ் கிரிக்கெட் கோச் அவங்க கிரவுண்டுக்கு வந்தாங்களாம். எனர்ஜெட்டிக்கான யங் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அவங்க ட்ரைனிங் கேம்புக்கு கூட்டிகிட்டு போக வந்திருந்தாங்களாம். ரவி ரொம்ப உற்சாகமாக இருந்தானா. அவரோட கனவை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ்ன்னு நினச்சாராம். அடுத்த நாள் செலெக்ஷன் ட்ரையல் நடக்கும்போது ரவி சில விஷயங்களை நோட் பண்ணாராம். எல்லா பிளேயர்ஸும் ரொம்ப டிசிப்ளின்டாக காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ரொட்டீன்ஸ்லையுமே அந்த ப்ரெஷருக்கு கீழே ஹேண்டில் பண்ணாங்களாம். ரவி அப்போ தான் உணர்ந்தாராம், நம்ம கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் நம்மளோட விளையாட்டுத்தனம், சோம்பேறித்தனம் இது எல்லாத்தையுமே விடலையே அப்படின்னு. செலெக்ஷன் ட்ரையல்ஸுக்கு அப்புறம் கோச் ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாராம். அவர் சொன்னார், நீங்கள் சிறந்த வீரர்களாக மாற விரும்பினால் சிறிய வசதிகளை கைவிட வேண்டும். சாம்பியன்கள் சாதாரண முயற்சிகளில் உருவாக்கப்படுவதில்லை, ஒழுக்கம், அழுத்தம் மற்றும் தியாகத்தினால் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னதும் அந்த வார்த்தைகளை ரவியோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சான்.
அடுத்த நாளே ரவி சீக்கிரமாக எழுந்திருச்சு ப்ராக்டிஸுக்கு போனாராம். ரொம்ப சீக்கிரமாகவே வலுவான நல்ல வேகமான நம்பிக்கையான ஒரு கிரிக்கெட் வீரராக மாறினாராம். அப்போ தான் ரவிக்கு இந்த பழமொழியோட அர்த்தம் புரிஞ்சதாம். உண்மையிலேயே கிரிக்கெட் கிரவுண்டில் சிங்கமாக மாறணும்னா சோம்பேறித்தனம், கவனச்சிதறல்கள், மற்றவங்களோட ஆறுதல்கள், இந்த மாதிரியான எலிகளை நம்ம துரத்தி விடணும் அப்படின்னு. சரி, இன்னைக்கு நீங்கள் இந்த சின்ன ப்ராவர்பை ஒரு குட்டி கதையோடு கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளைய விடியல் நன்மையாக அமையட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.